ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போன சண்டே அன்னைக்கு நாங்கள் தஞ்சாவூர் மணிமண்டபம் போயிருந்தோம். ஸோ எடுத்தது தான். ஸோ வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. பட் என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அது தஞ்சாவூர் பற்றி ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் காட்டுறது. நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே லேட்டாக போவோம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் நேரமாக போயிட்டோம். ஸோ நேரமாக பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ராஜராஜ சோழனோட அகழ்வைப்பகம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட எல்லா நினைவுகளுமே அங்கே இருக்கும். ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து 5 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு வந்து இந்த இடம் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மணிமண்டபம் வந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள் போகும்போதே கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. வேறு யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப வருஷமாக போவோம் அடிக்கடி. பட் இந்த இடத்துக்கு மட்டும் உள்ளே போக முடியாது. ஏன்னா அந்த டைமுக்கு வந்து போக முடியாது எங்களால். அதெல்லாம் லேட் ஆகிடும். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் நேரமாக போனதுனால உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக போய் வந்து நல்லா சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து அந்த காலத்தில் அவங்களுடைய எழுத்துக்கள் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள், அந்த காலத்து எழுத்துக்கள். ஸோ இது பெரிய கோவில். பெரிய கோயிலோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஓவியங்கள், இது எல்லாமே இதில் இருந்துச்சு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது அவங்க பயன்படுத்திய விளக்குகள். ஸோ அந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மணிமண்டபம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மணிமண்டபத்தோட வியூ இப்படி தான் இருக்கும். இந்த மணிமண்டபம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த மணிமண்டபத்தோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உட்லேயே வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க பயன்படுத்திய படைக்கலன்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பொருளை படையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. சோழபுரம் அதோடைய பிக்சர்ஸுமே இருந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தின் அகழாய்வு மாதிரி வடிவம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த ஃபோட்டோவும் அதோடைய அகழாய்வு வடிவம். ஸோ இது எல்லாமே இந்த அகழாய்வு, அதாவது மண்ணிலிருந்து எடுத்த ஆராய்ச்சியாளர்கள் எடுத்த அகழாய்விலிருந்து எடுத்தது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பானைகள், பெருங்கற்கால பானைகள். ஒவ்வொரு பானையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இது எல்லாமே சிலைகள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு எடுப்பாங்க இல்லையா? ஸோ வச்சுருந்தாங்க. அகழாய்வு ஆராய்ச்சி மூலியமாக எடுத்த சிலைகள் அந்த மாதிரி நிறைய. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி சிலைகள் தான். ஒவ்வொரு சிலைகளுக்கும் அதோடைய பேர் இது எல்லாமே போட்டிருந்துச்சு. ஸோ பட் என்னால் அந்த பேரெல்லாம் கிளியர் எடுக்க முடியல. எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து ஒவ்வொன்றா வந்து தெளிவாக காட்ட முடியல. ஸோ என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா தஞ்சாவூர் வந்து தெரியாத ஒரு சிலருக்காக தான். பட் தஞ்சாவூர் வந்து வர முடியாத ஒரு சிலர் இருப்பாங்க, லாங்கில் ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாஸ்ட் இந்த வீடியோ. ஸோ இவர் வந்து யாருன்னு தெரியும். ஸோ ராஜராஜ சோழன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு மூலிமா எடுத்த பொருட்கள் தான். இது எல்லாமே தனித்தனியாக வந்து நல்ல ஒரு ரொம்ப ஒரு சேஃப்டியோடு அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலத்து காசுகள், அவங்க பயன்படுத்திய காசுகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் காட்டுறேன். ஸோ அப்போ அவங்க பயன்படுத்திய சிலம்புகள் இது எல்லாமே.
ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி குலுசை இந்த மாதிரி அவங்க வந்து கால் சிலம்புகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிலம்புக்காங்க. ஸோ வீடியோ வந்து கிளியராக இருக்கான்னு தெரியல, ஏன்னா வந்து ரொம்ப அவசரத்தில் எடுத்ததுனால வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வரைந்த ஓவியங்கள் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை வந்து நேரில் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ உள்ள ஓவியங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. அப்போ உள்ள ஓவியங்கள் வந்து பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரியாக நான் எடுக்கலை. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து டைம் ஆகிடுச்சு, கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு புக்கு தான். ஸோ அது என்ன புக்குன்னு நான் கிளியராக எடுக்கலை. அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே குழந்தைங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய பார்க் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் சின்ன சின்ன இந்த மாதிரி கோச் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி கொஞ்சம் பெரிய பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 6-7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பொண்ணும் பையனும் விளையாண்டாங்க. ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துருவோம். உட்காந்துட்டு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அன்றைக்கின்னு பார்த்து கூட்டமும் இல்லை, ஏன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து மழைங்கிறதுனால அதிகமாக யாருமே வரல. நாங்கள் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம். ஆனால் வந்து கூட்டமே இல்லை. ஏன்னா ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், எதுவுமே வந்து விளையாட முடியாமல் நிற்பாங்க. ஸோ அதனால் விளையாடுறதுக்கே அது வந்து ஒரு 1 ஹவர் ஆகிடும். இன்றைக்கி கூட்டமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ என் பையனை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரீல்ஸ் மாதிரி பண்ணுறா, ஏதாவது டான்ஸ் ஆடுறா, ரீல்ஸ் போடுற அப்படின்னு. அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. வெக்கப்பட்டுட்டு அப்படியே போயிட்டான். ஸோ என் பொண்ணு இந்த மரத்தை இந்த மரம் பார்க்க அழகாக இருக்குது, வேர்லாம் பாரு எங்கே ஓடி இருக்குது அப்படின்னு. இந்த மரங்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழைய மரமாக தான் இருக்கும். பெரிய பாருங்கள், வேர் வந்து எந்த அளவுக்கு வந்து தரையில் வந்து ரொம்ப நீளமாக போயிருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இதாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரெயினில் மட்டும் பிள்ளைங்க போனாங்க, போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இருட்டியும் போயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 5 அடியே வந்தோம். ஆனால் நாங்கள் போகும்போது நல்லா இருட்டிருச்சு. ட்ரெயினில் மட்டும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ட்ரெயின் வேண்டாம் அப்படின்னோம், ஏன்னா க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னா என் மாமா போய் மெனக்கட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆளே இல்லை மட்டும்தான் அந்த ட்ரெயினில் உட்காந்து போகிறாங்க. ஸோ ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க, வேணால் டைம் ஆயிரும் அப்படின்னும். இல்லை அப்படின்ட்டு 2 பேரை மட்டும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள என்றைக்காவது வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் போகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்